கோலார் தங்க வயலுக்கு மின்சாரம் வந்த கதை. கோலார் தங்க வயல்களில் தீப்பந்தங்கள் மற்றும் மண்ணெண்ணெய் மூலம் எரியும் விளக்குகள் வெளிச்சத்தை அளித்தன. ஆனால் இது போதுமானதாக இல்லை. எனவே அங்கு மின்சாரத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவில் மின்சாரம் பெற்ற முதல் நகரமாக கோலார் ஆனது. கோலார் தங்க வயலின் மின் தேவையை பூர்த்தி செய்ய அங்கிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி மின் நிலையம் கட்டப்பட்டது. ஜப்பானுக்கு அடுத்தபடியாக ஆசியாவின் 2வது பெரிய மின்சார நிலையம் இது. இது இன்றைய கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள சிவன் சமுத்திரத்தில் இருந்தது. இந்தியாவில் மின்சாரம் முழுமையாக வந்த முதல் நகரம் கேஜிஎஃப் ஆகும். நீர்விசையிலிருந்து மின்சார உற்பத்தி தொடங்கிய பிறகு அங்கு எல்லா நேரத்திலும் மின்சாரம் கிடைக்க தொடங்கியது. தங்க சுரங்கங்கள் காரணமாக பெங்களூரு மற்றும் மைசூருக்கு பதிலாக கேஜிஎஃப்க்கு முன்னுரிமை கிடைத்தது. மின்சாரம் வந்த பிறகு கேஜிஎஃப்பில் தங்க அகழ்வு அதிகரித்தது. அங்கு அகழ்வு வேகத்தை அதிகரிக்க விளக்குகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பல இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதன் விளைவாக 1902ஆம் ஆண்டு வாக்கில் கேஜிஎஃப் இந்தியாவின் மொத்த தங்க உற்பத்தியில் 95% பங்களிக்க தொடங்கியது. 1905ஆம் ஆண்டில் இந்தியா தங்க அகழ்வில் உலகில் 6வது இடத்தை பிடித்தது.